ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்களை ஆண்டவரே ஒன்று சேர்த்து இந்த ஆண்டவரே மனமகிழ்ச்சியான ஆராதனை வேளையில கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும், உம்முடைய வல்லமைகளை புரிந்து கொள்ளவும், உமக்காக எழும்பி பிரகாசிக்கவும், உமக்கு பிரியமான மக்களாக ஆண்டவரே ஒரு பெரும் கூட்டத்தை கர்த்தாவை ஆதாயப்படுத்தக்கூடிய கிருபைகளையும் வல்லமைகளையும் கர்த்தர் எங்கள் மீது பொழிந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அடியனை மறைங்க, நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய சொத்த மாத்திரம் கேட்கப்படணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் வல்லமையை நாங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவரே, அந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள, அந்த ரகசியங்களின் வழியிலே நாங்கள் நடந்து உம்மை மகிமைப்படுத்த, உம்மை உயர்த்தி பிடிக்க ஆண்டவரே நீரே கர்த்தர் என்பதை இந்த உலகம், இந்த பூ உலகம் அறிந்து கொள்ள ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆயத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாக பெயர் பெயராக ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்களை முகமுகமாக சந்திக்க ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்தபடியினால நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், என்னை முன்பே அறிமுகப்படுத்தின பாஸ்டர் ஷாத்ராக் அவர்களுக்கும் ஆண்டவருடைய பெயராலே நன்றிகளையும் வணக்கங்களையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்திக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, இங்கே கூடியிருக்கிற பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற, ஊழியத்தில் உதவி செய்து கொண்டிருக்கிற, உடன் ஊழியர்களாக இருக்கிற அநேக சிறு பிள்ளைகள் ஊழியம், பெண்கள் ஊழியம், பல்வேறு ஊழியங்களை இந்த பகுதியில ஒரு சிறுமையான சூழ்நிலையிலும் கூட உற்சாகமாய் ஊழியம் செய்திருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் கர்த்தருடைய பெயராலே வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம முதலாவது செய்திக்குள்ள போயிடலாம். வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 30வது வசனம். கர்த்தருக்கு விரோதமாக ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு மிகுந்த உபத்திரவங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. பெரிய உபத்திரவம். நீங்க நம்ப மாட்டீங்க. உங்க ஊழியர் எனக்கு 10 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னார். நான் ராணிப்பேட்டில இருந்து வரேன். நான் எத்தனை மணிக்கு புறப்பட்டேன் தெரியுமா? 7:30 மணிக்கு புறப்பட்டேன். ஏன்? 2.5 மணி நேரம் முன்கூட்டியே புறப்பட்டு இருக்கிறேன். ஆர்கே போயிட்டு இங்க அம்மையாருக்கு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம், 1.25 மணி நேரம் தான். ரைட்டா? ஆனா 7:30 மணிக்கு புறப்பட்டாலு நான் எத்தனை மணிக்கு வந்து சேர்றேன் பார்த்தீங்களா? எனக்கு போன் பண்றாரு. அப்பவே நான் ஷோலிங்கர் வந்துட்டேன்னு சொல்றேன். மறுபடியும் போன் பண்றாரு. நான் வந்து அம்மையாருக்கு பிறகு வந்து உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இல்லையா, நான் ஷோலிங்கர்ல நிக்கிறேன். வெறும் வண்டிங்க நிக்குதே தவிர எதுவுமே போல. ஏதோ ஒரு பூஜை ஒண்ணு பண்ணிருக்கிறாங்க, எல்லாம் நின்று போச்சு. எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா இது? இது கொடுமை. இது ஞாபகத்துல வச்சுங்க. இதுவரைக்கும் நான் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணி ஊழியத்திற்கு வந்து இது போன்று நான் எந்த சபைக்கும் லேட்டா போனது சரித்திரமே கிடையாது. எந்த சபைக்கும் நான் ஒரு 10 நிமிஷமாவது முன்னாடி போய் இருப்பேன். அவங்களா சொல்லுவாங்க, இல்லையா நீங்க செய்தி வேலைக்கு வந்தா போதும், நாங்க அப்பதான் உங்ககிட்ட, அவங்களே சொல்லுவாங்க, அந்த நாங்க
நீங்க உங்ககிட்ட மைக் வந்து எப்ப கொடுப்போம் இப்படியே சொல்லுவாங்க ஊழியர்கள், பெரும்பாலான ஊழியர்கள். ஐயா உங்ககிட்ட மைக் வந்து 11 மணிக்கு கொடுப்போம், 10:30 மணிக்கு கொடுப்போம், 10 மணிக்கு கொடுப்போம், இப்படிதான் சொல்லுவாங்க. நான் என்ன கேட்பேன், அதெல்லாம் வேணாங்க, நீங்க சபை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றீங்க? அப்ப அவங்க சொல்லுவாங்க இத்தனை மணிக்கு. அப்பவும் சொல்லுவாங்க ஐயா லேட் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு டைம் இவ்வளவு. அப்ப நான் கொஸ்டின், அது இப்ப 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 11 மணிக்கு மைக் கொடுக்குறாருன்னா 1 மணி நேரம் எனக்கு கொஸ்டின். நான் அப்ப அந்த நேரத்துல எப்ப வேணா வந்துக்கலாம். ஆனா நான் என்ன பண்ணுவேன், 10 நிமிஷம் முன்னாடி தான் வருவேன். இதுதான் என்னுடைய வழக்கம். ஆனா இன்றைக்கு ரொம்ப ரொம்ப கொடுமை. அது மாத்திரம் இல்ல, இது மாதிரி 3 நிமிஷம் பிரச்சனைகளை சந்தித்து தாண்டி வந்து கொண்டிருக்கிறேன். திடீர்னு நேற்றுக்கு நான் தங்கி இருக்கிற இடத்துல மெயின் ரோட்டை பிளாக் பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியவே தெரியாது. சாயந்தரம் அந்த பக்கம் போகும்போது பார்த்தா அந்த சிமெண்ட் போட்டு அந்த ரோடே பிளாக் பண்ணிட்டானுங்க. இப்போ எப்படி நான் வெளியே வர்றது? நான் போய் அவங்ககிட்ட கேக்குறேன், என்னையா இப்படி பிளாக் பண்ணா எப்படி ரோட்டுக்கு எப்படி போறதுன்னா, ஐயா அப்படி ஒரு வழி இருக்கு, சந்து இப்ப வந்தாரு பாருங்க, சந்து சந்தா அந்த மாதிரி ஒரு வழியை காட்டி விட்டானுங்க. அது சரியா இருக்கான்னு நான் நடந்தே போய் அதை நைட்டே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நைட்டே போய் இந்த வழி சரியா தானா இருக்கும், ஏன்னா குறுகலான பாதை, அதுல வண்டிக்கு நீங்க இருக்கும், நான் எப்படி போக முடியுமா முடியாதான்னு நடந்தே போய் ஒரு 1.5 கிலோமீட்டர் நான் நடந்தே அந்த பாதையும் பார்த்துட்டு, ஓ இந்த வழியில தான் நான் அந்த பக்கம் மெயின் ரோடு பிடிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டேன். அது இல்லாம எங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு பிரேயர் மீட்டிங்கு, அவங்க வேற ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள், நைட்டெல்லாம் அவங்க போட்டு பந்தலெல்லாம் போட்டு அதையும் பிளாக் பண்ணிட்டாங்க. என் கார் முன்னாடி நின்னுக்குது, எனக்கு இந்த விஷயம் தெரியாது, எப்படி நான் எடுக்க போறேன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுகிறேன். கரெக்டா 7:15 எல்லாத்தையும் கிளியர் பண்றாரு அந்த இடத்த. சரி இந்த இடத்த கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைச்சுன்னு வந்தா இங்க வந்து மாட்டிக்கணும். சரி, எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், மிகுந்த உபதிரவத்திற்குள் நாம் இருக்கிறோம். நான் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முக்கியமான விஷயத்தை, உங்களுக்கு தெரியாத விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை நீங்க தெரிஞ்சு கூட இருக்கலாம், தெரிந்து கூட இருக்கலாம். 2013 மார்ச் மாதத்துல 8ஆம் தேதி, மார்ச் 8, ஒரு விமானம் மலேசியாவிலிருந்து சைனாவுக்கு பீஜிங் பட்டினத்திற்கு பயணம் புறப்பட்டது. புறப்பட்ட 1 மணி நேரத்தில் அந்த விமானத்துல கிட்டத்தட்ட 289 பேர் மொத்தமே, அவ்வளவு பேரும் காணாம போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் என்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 12 வருடமாக இன்னும் அந்த பிளைட் கிடைக்கவே கிடையாது, எங்க இருக்குன்னே தெரியாது. நமக்கு புரியுதா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு விமானம், எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இல்லையா, எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. செவ்வாய் கிரகத்துக்கு போறாங்க, எங்க இருந்து? பூமியிலிருந்து செவ்வாய் கிரகம் போய் பயணம் பண்றாங்க. செவ்வாய் கிரகத்தின் தென் துருவத்தை போய் பார்க்கறாங்க இல்லையா, நிலவின் தென் துருவத்தை போய் பார்க்கறாங்க. இப்படி பல்வேறு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா செவ்வாய் கிரகத்துல குடியமர்த்தக்கூடிய சூழல்கள் எல்லாம் இன்றைக்கு ப்ரிப்பரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியல, சொல்றேன். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 12 வருடத்திற்கு முன்பாக ஒரு விமானம் இவ்வளவு பேரை சுமந்து கொண்டு பீஜிங் நகருக்கு விடிய கால 6 மணிக்கு போய் சேர வேண்டிய விமானம் போய் சேரவே இல்லை. இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரை அது கண்டுபிடிக்கப்படவில்லை. சரியா? ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக, 1 மாசத்துக்கு முன்னாடி அகமதாபாத்ல இருந்து இங்கிலாந்துக்கு புறப்பட்ட ஒரு விமானம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு செய்தி வந்திருக்கும். இது தெரியல இல்லையா, முன்னாடி சொன்னது விஷயம் தெரியல. இதுக்கு 2க்கும் சம்பந்தம் பார்த்துக்குங்க, புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த விமானம் அகமதாபாத்ல இருந்து ஒரு 12 மணிக்கு 12:40 என்னவோ புறப்படுறாங்க. ஒரு 30 வினாடிகள், 1 நிமிஷம் கூட கிடையாது, 30 வினாடி 40 வினாடிகள்ல அது விழுந்து நொறுங்கி அழிஞ்சு போச்சு, எரிஞ்சும் போச்சு. இப்ப என்ன பண்றாங்க, அத என்ன நடந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதுல
பிளாக் பாக்ஸ் என்ற ஒரு கருவி இருக்கிறது. அதுல வந்து ரெக்கார்டர் இருக்கும். அந்த கருவியை எடுத்து அவங்க செக் பண்றாங்க. நேற்றுக்கு அந்த செக் பண்ணி முதல் அறிக்கை வெளியிட்டார்கள். அதுல சொல்றாங்க 2 இன்ஜினுக்கும் வர வேண்டிய ஃப்ளூயல் கட் ஆயிடுச்சு. புரியுதா நான் சொல்றது? ஃப்ளூயல் கட் ஆயிடுச்சு. எப்படி ஃப்ளூயல் கட் ஆச்சு அப்படின்னா, இப்போ கார் எடுக்கிறோம், ஸ்டார்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? ஃப்ளூயல் ஸ்டார்ட் ஆயிடும். பைக்கு வண்டியை கீ போடும்போது என்ன பண்ணுவாங்க? இவங்க கீ பெட்ரோல ஆன் பண்ணுவாங்க. கரெக்டா? ஓடி நிற்கும் போது ஆன் பண்ணுவாங்களா? ஓடி நிற்கும் போது ஆன் பண்ணுவீங்களா? இல்ல. பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு? கை கீழே போயிடும் பெட்ரோல் ஆன் பண்றதுக்கு. இதான் வழக்கம். அது மாதிரி 2 நாப், ஒரு இன்ஜினுக்கும் ஒரு சுவிட்ச் இருக்கு. அந்த சுவிட்ச் நாம நினைக்கிற மாதிரி இப்படி திருப்புறது இல்ல. அது ஒரு 2-3 வளைவு போய் அப்புறம் தான் ஆன் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சுவிட்ச். அந்த மாதிரி சுவிட்ச் அந்த இன்ஃபர்மேஷன்ல தகவல்ல வருகிறது. அந்த 2 சுவிட்சும் ஆஃப் ஆயிருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, பைலட் வந்து அந்த கோ பைலட் கிட்ட கேட்கிறாரு, இதை ஏன் ஆஃப் பண்ண? பயணம் போயிருக்குதா, வண்டி வாகனம் பறந்து கொண்டிருக்கிற நேரத்துல நடக்கிற சம்பாஷணையை அது ரெக்கார்ட் பண்ணிருக்கு. அதுல கேட்கிறாரு, அந்த பைலட் கேட்கிறாரு, சீஃப் பைலட் இன்னொரு பக்கத்துல இருக்கிற பைலட்டை பார்த்து, இந்த நாபை ஏன் ஆஃப் பண்ண? அவர் என்ன சொல்றாரு? நான் ஆஃப் பண்ணல. இந்த விஷயம் மட்டும்தான் இப்போதைக்கு தகவல் தெரிந்திருக்கிறது. அப்போ இவங்க 2 பேருமே ஆஃப் பண்ணாம எப்படி ஆஃப் ஆச்சு? நான் சொல்றது புரியுதா? புரிகிறதா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது போல நாம அறியாத பல விஷயங்கள், நம்ம புத்திக்கு எட்டாத பல விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? நான் வந்தேன், ரோட்ல வர ஆளுக்கு எங்க டிராபிக் வரணுமா? அதுவும் மெயின் ரோடு இல்லையா, அது ஹைவே. அதுல வந்து டிராபிக் போட்டு எல்லாம் எத்தனை மணி நேரம்? 1.25 மணி நேரத்துக்கு மேல நான் ஒரே இடத்துல நின்னுக்கிறேன். சரிதா? அப்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது. என்ன என்றால், நாம நம்முடைய புத்திக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் எட்டாத சில விஷயங்கள் நமக்கு எதிராக செயல்பட துவங்கிவிட்டது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக இருந்தே ஒரு மிகப்பெரிய பேரழிவு உலகத்தை தாக்கி வருகிறது. இன்னும் நெருக்கமா சொல்லணும் அப்படின்னா 2020 என்ன நடந்துச்சு? கொரோனா. நாம எல்லாம் நினைச்சு பார்த்தோமா இல்லையா? இப்ப ஒரு வியாதி, ஜுரம் வந்தா என்ன பண்றோம்? மாத்திரை போடுறோம், ஊசி போட்டுக்கிறோம், சுகமாயிடுது. ஆனா அதுவும் ஒரு வைரஸ் தான் இல்லையா? ஜுரத்துக்கும் வர வைரஸ் தான். ஆனா ஒரு வைரஸ் ஒண்ணு வந்தது. ஆனா இது அன்னைக்கு வந்த வைரஸ் இல்ல, ஏற்கனவே இருக்கிற வைரஸ்ல. ஆனா அந்த வைரஸ் மனிதர்களை மீறி செயல்படுகிறது. செயல்பட்டு கிட்டத்தட்ட 45.5 லட்சம் மக்களை கொன்று போட்டது. எவ்வளவு பேரு? 45 லட்சம். இன்னும் ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா 50 லட்சம் பேர். ரைட்டா? 50 லட்சம்னா ஒரு கணக்கு ஞாபகம் வச்சுப்பீங்களா? 50 லட்சம் பேர் எங்க செத்தாங்க? இந்தியாவில் மட்டும். எங்க செத்தாங்க? அது மாத்திரம் இல்ல, அதற்கு தொடர்ந்து பல்வேறு காரியங்கள் இன்று வரை நடந்து கொண்டே இருக்கிறது. பூமி அதிர்ச்சி நடக்குது, வெள்ளங்கள் வருகிறது. ரைட்டா? வெள்ளங்கள் வருகிறது, மண் சரிவுகள் நடக்கிறது. கேரளாவில் மண் சரிவு பத்தி கேள்விப்பட்டீங்களா? நேற்றுக்கு இமாச்சல் பிரதேச அதே போன்ற ஒரு மண் சரிவு. திருவண்ணாமலையில மண் சரிவு கேள்விப்பட்டீங்களா? பாத்துக்குங்க. நீங்க கேள்விப்பட்டுட்டு அமைதியா இருந்துடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? கேட்டோம், பார்த்தோம், ஆமா அங்க ஐயோ இல்ல, ஒரு டிவி பார்த்தோன்னு ஐயோ அப்படித்தானே பண்றோம் இல்லம்மா, அப்படித்தானே பண்றோம். ஐயோ ஐயோ பார்ப்பா, இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம்னா
பாஸ்டர் ஐயா பாத்தீங்களா ஐயா, நேத்து கேள்விப்பட்டீங்களா? ஐயோ, அதுக்கு மேல ஏதாவது செய்ய முடிஞ்சதா நம்மளால? அதுக்கு மேல ஏதாவது செய்ய முடிஞ்சதா? மேக்சிமம் இவ்வளவுதான். பாஸ்டர் கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டோம், முடிஞ்சது கதை. இல்லைன்னா வீட்டோட, இல்லைன்னா இன்னும் தன்னோட நான் பார்த்து நானே ஐயோ அவ்வளவுதான். இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, ஹஸ்பண்ட் கிட்டயோ, தம்பி கிட்டயோ, அண்ணன் கிட்டயோ, அம்மா கிட்டயோ, அப்பா கிட்டயோ, பிள்ளை கிட்டயோ பார்ப்பான் பார்ப்பான் பார்ப்பான், அவ்வளவுதான். ரைட்டா? ஆனா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இது இதோட முடிக்கக்கூடிய காரியம் அல்ல. இன்னும் கொஞ்சம் மேல சிந்திக்க வேண்டியது, இன்னும் கொஞ்சம் மேல நோக்கி சிந்திக்க வேண்டியது. அந்த நிலையில இருக்க வேண்டிய நாம் இன்னும் எங்க இருக்கிறோம்? இப்படியே மேக்சிமம் பாஸ்ட் அளவோடு முடிச்சிருக்கோம். இது கூடாது என்பதை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்த வந்திருக்கிறார். சரி, இப்ப செய்திக்கு போலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்களுக்கு? வல்லமையானவர். ரைட். அடுத்தது மகா பரிசுத்தமானவர். அடுத்தது அடுத்தது சீக்கிரமா என்னமா? பரிசுத்தம் உள்ளவர். எப்படி? சரிம்மா, உங்ககிட்டே மேல உங்ககிட்டே நிக்கிறேன். பரிசுத்தம் உள்ளவர்னா எப்படி பரிசுத்தம் உள்ளவர்? என்னமா? பரிசுத்தத்தில் பிறந்தவர். ரைட். சரி, அடுத்தது கரெக்ட் சொல்லுங்க. ரைட், கரெக்ட். பரிசுத்தத்தில் பிறந்தவர். ரைட். அடுத்தது பரிசுத்த. சொல்லுங்க, பயப்படாதீங்க. நான் நேரா போயிட்டேன். அதாவது நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். நிறைய பேர் பைபிள் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, தப்பாயிடும்னு பதில் சொல்ல மாட்டாங்க. நாங்க உடனே என்ன அதுக்கு பதில் சொல்றோம் அப்படின்னா, நீங்க எதை சொன்னாலும் நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். ரைட்டா? லாஸ்ட் டைம் அப்படித்தானே சொன்னேன். நீங்க எதை சொன்னாலும் என்ன சொல்ல மாட்டேன், தப்புன்னே சொல்ல மாட்டேன். அப்ப இப்ப நீங்க பதில் எதுக்கு சொல்ல மாட்டேன்றீங்க? ஆமா, இப்ப நான் தான் சொல்றேன், நீங்க சொல்றது எதுவுமே தப்பு கிடையாதுன்னு நான் சொல்வேன். நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். ஆனா மாறா என்ன சொல்வேன்? ரைட்டு 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 அப்படின்னு சொல்லுவேன். அப்ப இன்னொரு கேள்வி உங்களுக்குள்ள வரணும். நீங்க கேட்க மாட்டீங்க, நானே சொல்லிடுறேன். நீ எல்லாத்தையும் ரைட்டு ரைட்டுன்னு சொல்ற போட்டதுக்கு நீங்க எதுக்கு? இப்ப ரைட்டுன்னு ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? நான் சொல்றது எல்லாம் ரைட்டுன்னு சொல்றதுல. அப்ப நான் என்ன பண்றேன், செய்தியை நீங்க கவனித்து கேட்டீங்கன்னா நான் அதுக்கு ரைட்டான ஆன்சர் சொல்லிக்கிட்டே போவேன். உங்களுக்கும் ரைட் சொல்லியிருப்பேன். புரியுதா? இப்போ ஒன்னும் சிரிப்பே காணும். அவ்வளவுதானா? சரி, வெரி குட். ரைட், வெரி குட். ரைட் ரைட். இப்ப சொல்லுங்க, எப்படி பரிசுத்தர்? பாவமே செய்யாதவர். அடுத்தது கரெக்டா? ரைட், வெரி குட். ரொம்ப சூப்பரா சொல்றீங்க. பாவமே செய்யாதவர். பாவம் செய்தவர்களை ரட்சிக்க வந்தவர். வெரி குட். அடுத்தது அடுத்தது சீக்கிரமாமா, சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமா. நிறைய எவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. இவ்வளவு அவ்வளவுதானா? ஒரே 2 வாரத்துல முடிச்சிடுறீங்களே. ஆமா ஆமா, சொல்லுங்கம்மா சீக்கிரம். சரி, வாசிங்கம்மா. லூக்கா 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆமா, சரி. இப்ப நமக்கு தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்க போறார் என்பது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி தெரியும் எல்லாருக்கும்? ஆமா, அவர் பிறக்கிறதுக்கு ஒரு 1000 வருஷம். அவர் பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2000. அதுக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷம்னா இப்ப இந்த கணக்கு எத்தனை வருஷம்? கணக்குல தப்பு இருக்க கூடாது. ஒரு கணக்குல தெளிவா இருக்கணும். இப்ப 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் பிறக்க போறாருன்னு அறிவிக்கப்பட்டவர். ரைட்டா? புரியுதா நான் சொல்றது? அறிவிக்கப்பட்டவர். அப்படி அறிவிக்கப்பட்டிருந்தால் அவர் பிறக்க போகிறது தெரியும். இன்ன தாய்க்கு பிறக்க போகிறார், இன்ன குடும்பத்துல பிறக்க போகிறார், இன்ன சந்ததியில பிறக்க போகிறார்,
என்று முன் நிர்ணயிக்கப்பட்டவர் அவர் இல்லையா? முன் நிர்ணயிக்கப்பட்டவர். யூதா கோத்திரத்துல பிறக்க போகிறார், யூதர்களுடைய மன்னனாக வெளிப்பட போகிறார், மரியாளுடைய வயிற்றில் அவரை சுமந்து அவரை உற்பவிக்க போகிறார்கள். எல்லாம் தெரியும். இப்படி செஞ்சவங்களுக்கு அவருக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தணும்னு தெரியுமா தெரியாதா? இங்க என்ன படிச்சீங்க நீங்க? ரைட். இப்ப அவர் என்ன வெளிப்படுத்துறாருன்னா, தன்னுடைய வெளிப்படுத்தல என்ன வருதாரு? வெரி குட். அப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அவன் பரிசுத்தர்னு சொன்னீங்க இல்லையா, அதுல முதல் காரியம் என்னது? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நோட் புக் இருந்தா குறிச்சு கொள்ளுங்க. முதல் வெளிப்பாடு என்னது வெளிப்படுத்தினாரு? தாழ்மையை வெளிப்படுத்தினார். அதனாலதான் அவரை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஏன்னா இதுல முக்கியமா இருக்கு, இதுல ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு, அதுல புரிஞ்சு கொள்ளணும். தாழ்மை அவருக்கு இருந்ததுனாலதான் அவரை பரிசுத்தர் என்று நாம் சொல்லுகிறோம். ரைட்டா? சரி. இப்ப அவரை தாழ்மையை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நாம தாழ்மையை வெளிப்படுத்துகிறோமா? ரைட்டா? கரெக்டா? நம்முடைய ஆண்டவர், நான் யாரை தொழுது கொள்ள வந்திருக்கிறேங்க? பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தொழுது கொள்ள வந்திருக்கிறேன். அப்ப நான் அவரை தொழுது கொள்வது உண்மையானால் நான் எப்படி இருக்கணும்? தாழ்மையா இருக்கணும். எத்தனை பேர் தாழ்மையா இருக்கிறோம்? உண்மையா இல்லையா? தாழ்மையா இருக்கிறோமா இல்லையா? இல்லன்னு சொல்றாங்க. சில பேர் உதட்ட பிதுக்குறாங்க, சில பேர் என்ன பண்றாங்க? உதட்ட பிதுக்குறாங்க. ஒருத்தர் வந்து தலையை குஞ்சிக்கிறாங்க, ஒருத்தர் என்னங்க பண்றது அப்படி முயற்சி முயற்சி பாக்குறாங்க. கரெக்டா? என்னமா கொஞ்சமா தாழ்மைப்படுறாங்க. வெரி குட். கொஞ்சமா தாழ்மைப்பட்டா என்ன ஆகும் தெரியுமா? கிணத்தை தாண்டினா, பாதி கிணறு தாண்டினா என்ன ஆகும்? ஆமா, மூழ்கி போயிடுவீங்க. உங்களை விட மோசம் அவங்க. யாரை விட மோசம்? ஆமா, நீங்க வந்து தாழ்மை பண்ண கரையில நின்னுக்கிறீங்க. தாழ்மை கொஞ்சம் படுறாங்க பாருங்க அவங்க. ஆமா, கிணத்துல புரிஞ்சுக்கொள்ளுங்க, புரிஞ்சுக்கொள்ளுங்க, புரிஞ்சுக்கொள்ளுங்க. சரி, ரைட், வெரி குட். இப்ப அடுத்த விசேஷத்துக்கு வரலாம். இரண்டாவது லூக்கா 2வது அதிகாரம் 40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்திருந்தது. அப்படின்னா என்ன? போதும். அப்படின்னா என்ன? அவர் ஞானம் உள்ளவர். ரைட்டா? அப்போ பரிசுத்தத்திற்கு இன்னொரு அர்த்தம் என்ன? ஞானம். இப்ப கர்த்தருக்கு பயப்படுதலே. ஆமா, எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இங்க இருக்கிறீங்க? 1 2. நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறீங்க. ரைட்டா? நீங்க ஒத்துக்கணும். நீங்க கரெக்டா இல்லையா? சந்தேகம். இப்ப மறுபடியும் கேக்குறேன், எத்தனை பேர் பயப்படுறீங்க? அல்லேலூயா. இப்ப எல்லாரும் தூக்கிட்டாங்க. இப்ப சந்தேகம் இல்லை. சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், வாசிங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 11வது வசனம். 12வது வசனத்தை வாசிங்க. இப்போ விளக்குன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் படிச்சீங்க?
படிச்சு எல்லாருக்கும் தெரியுமா இந்த வசனம்? எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. கவனிக்கிறீங்களா? 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 எல்லாரும் ஆராய்ச்சியில இருக்கிறாங்க. வெரி குட், வெரி குட். நல்லது, நல்லது. அப்படிதான் இருக்கணும். ஆனா கொஞ்சம் கவனிக்க, கொஞ்சம் கவனிச்சு நீங்க அப்புறமா யோசிங்க. ஆமா, கவனிக்கணும் உடனே. சரியா? இப்ப நான் கேட்கிறேன், ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆபிரகாமை பார்த்து என்னன்னு சொல்றாரு ஆண்டவர்? எப்ப சொல்றாரு? பிள்ளையை பலி செலுத்துகிற போது. ரைட்டா? பலி செலுத்துகிற போது சொல்றார். வாசிங்க ஆதியாகமம் 22 வசனம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிட என்றார். சரி, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. ஈசாக்குக்கு அப்பொழுது என்ன வயதாக இருக்கும்? என்னமா என்னமா சொல்லுங்க, சொல்லுங்க. கரெக்ட் தான், நீங்க யாரும் சொன்னாங்க. எத்தனை வயசு? 12. வெரி குட். அப்புறம் அப்புறம் என்னமா? 12 வயது. சரி, வெரி குட். ரைட், ரைட், வெரி குட். அடுத்தது வேற யாருக்காவது? வேற யாருக்காவது? ஒரே பதில் தானா? எல்லாருக்கும் ஒரே பதில் தானா? ரைட்டா? வெரி குட். சரி, அது மோரலஸ் நியரிங். ஆனா அவருக்கு 15, 18 வயசு, 16, 15, 16 அந்த வயது இருக்கும் மொத்த அந்த ஸ்டேஜ். ஏன் அப்படின்னா வாசிங்க அதே 22வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர் என் மகனே ஆமா ஆமா பத்தியா? இப்ப சின்ன பிள்ளையா இருந்தா கேட்க முடியாது. ரைட்டா? ஆனா இப்ப இருக்கிற குழந்தை கேட்கும். பிறந்த குழந்தை கூட கேட்கும். இப்ப இருக்கிற குழந்தை, ஆமா இப்ப இருக்கிற குழந்தை. ஆனா இது எப்ப நடந்தது? இது கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு விசேஷம். ரைட்டா? அந்த சந்ததிக்கும் இந்த சந்ததிக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு இல்லையா? அப்ப 60 வயசானாலும் மௌடிகமா இருப்பாங்க இல்லையா? 60 வயசுல அவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப அப்ராணியா இருப்பாங்க இல்லையா? இப்போ ஒரு 12 வயசு பையன் பேசுற வார்த்தை இது கிடையாது. சரி, அதுக்கு ஒரு தோராயமா ஒரு 15 வயது வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் சொல்றேன். அப்போ 15 வயது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம செய்வோமா? வேகமா ஆட்டுறாங்க பாருங்க. ரைட்டா? செய்வோமா? நீ செய்ய மாட்ட, அப்புறம் நீ எதுக்கு இங்க வந்து உட்காந்துங்கிற? நான் வாய மூடலங்க, கேட்டுட்டு நான் வாயவே மூடல, அதுக்குள்ள அது எப்படி? நான் சொல்றது புரியுதா? சீரியஸான விஷயங்க, இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஆபிரகாம் எந்த வயதுள்ள மகனை கொண்டு போய் பலியிடத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறார்? 15 வயசு பையனை கூட்டு போய் பலியிட சொல்றார். ஆபிரகாம் கீழ்ப்படியலாம், ஆனா பையன் கீழ்ப்படியணும்னு சட்டம் இருக்கா? இல்ல. இப்ப பையன் கிட்ட சொன்னா ஒத்துக்குவானா? ஒத்துக்க மாட்டான். அதுவும் கூட போறான் அவன் இல்லையா? அவனே கேக்குறான், கட்டை வச்சிருக்கிறேன், நெருப்பு வச்சிருக்கிறேன், கத்தி வச்சிருக்கிறேன், பலிபீடம் கட்டுறேன், கட்டையை அடுக்கிறேன், ஆடு எங்கப்பா? நாம எதுக்கு வந்திருக்கிறோம்? பலி செலுத்துறதுக்கு. ஆடு இல்லாம நீ வந்திருக்கிறேன்னு கேக்குறான். அப்ப அவ்வளவு தெளிவான ஒரு பையனை இப்ப கையை கட்டி காலை கட்டி அவனுக்கு தெரியாம பலியிட முடியுமா? முடியாது. ஆனால் ஆபிரகாம் செய்தான் என்று பதில் இங்க இருக்கிறது. ரைட்டா? இப்ப நான் உங்களை கேட்டேன், நீங்க பண்ணுவீங்களான்னு கேட்டேன். நீங்க பண்ணுவீங்களாமா? பண்ண மாட்டீங்க. நீங்க பண்ணுவீங்களா சிஸ்டர்? நீங்க பண்ணுவீங்களா? நீங்க நீங்க
நீங்க பண்ணுவீங்க. சொல்லுவாமா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு அவங்க கிட்ட, ஓகேவா, நீ ரெடியா? புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் போலாம். 12வது அதிகாரத்தை வாசி. இல்ல 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கிருந்து போ சொல்றாரு? பிறந்த எட்ட போன்னு சொல்றாரு. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னுடைய பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு, உன்னுடைய பாரம்பரியங்களை விட்டுவிட்டு, உன்னுடைய நம்பிக்கையை விட்டுவிட்டு, உன்னுடைய இயல்புகளை விட்டுவிட்டு, ரைட்டா? நான் இப்ப சத்தியம் யார்கிட்ட இருக்கு? இதுக்கு பேர் என்ன? சத்தியம் இல்லையா? சத்தியம். சத்தியத்தை யார் வச்சிருக்கிறாங்க? நாம வச்சிருக்கிறோம். நாம வச்சிருக்கிறோம். மத்தவங்க வச்சிருக்கிறாங்களா? இல்லை. நம்ம கிட்டதான் சத்தியம் இருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாம எங்கிருந்து வந்தோம்? நாம எங்கிருந்து வந்தோம் தெரியல. சத்தியா சந்தேகம் வந்துருச்சு. நீங்க எங்கிருந்து வரலையா? எங்கிருந்து வந்தீங்க? புரியுதா? இததான் ஆண்டவர் சொல்றாரு. நல்லா மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, உன் இனத்தையும் உன் பழக்க வழக்கங்களையும் உன்னுடைய பாரம்பரியத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்ப நீங்க எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கீங்க? ஆமா, நான் ஆபிரகாமை போல என்னுடைய வழக்கங்களையும் என்னுடைய பழக்கங்களையும் என்னுடைய பாரம்பரியங்களையும் நான் ஒன்றை நம்பிக்கொண்டிருந்தேன், இது சரி என்று நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் அதை ஆண்டவர் தவறு என்று உணர்த்தினார். ஆகவே அவைகளை எல்லாம் நான் விட்டொழித்து விட்டு எங்க வந்திருக்கிறேன்? அவர் சொன்ன இடத்திற்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். ரைட்டா? இப்ப அதை செஞ்ச நீங்க, இப்ப ஆண்டவர் அதற்கு எப்படி சொல்றாரு பாருங்க. 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஒரு நிமிஷம் அங்க நில்லுங்க, அங்க நில்லுங்க. அவன் ஆபிரகாம் என்ன பண்ணானா? கர்த்தர் சொன்னபடியே. கர்த்தர் என்ன சொன்னாரு? உன்னுடைய என்ன மாதிரி தேசத்தை விட்டு போக சொன்னாரு? என்ன தகப்பன் வீட்டுல என்ன இருந்துச்சு? விக்கிரகங்கள், பழக்கங்கள், வழக்கங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தைகள் இல்லையா, பொறாமைகள் இல்லையா, தேவையில்லாத வன் கண்கள் இல்லையா, மோசம் போக்குற காரியங்கள், இதையெல்லாம் விட்டுட்டு நாம என்ன பண்ணோம்? வந்திருக்கிறோம். உண்மையிலே நாம விட்டுட்டு தான் வந்தோமா? விட்டுட்டு வந்தோமா? நிச்சயமா. சரி, வெரி குட். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்பதான் கொஞ்சம் முன்னாடி கேட்டேன், ஆண்டவர் பலி செலுத்த சொன்னா நான் செலுத்தோன்னா முடியாது நீங்களே சொன்னீங்களா இல்லையா? பலி ஆயிட்டார், ரைட்டு. உங்களை பலி செலுத்த சொல்றாரு. இப்ப அவர் பலியாட்டாருங்க. அவர் பலியானதோட முடிஞ்சு போலையே. இப்போ ஆண்டவர் என்ன எதுக்கா? சரி, அங்க போலாம். இப்ப அது இப்ப பாத்தீங்க, எங்கேயோ போறீங்க பாத்தீங்களா? நீங்க இப்ப எங்கேயோ போறாங்க பாருங்க. அவர் பலி ஆயிட்டாராம். இப்ப அதுக்கு போனவரு இதையும் சொன்னாரு. இப்ப இங்க வாங்க, மத்திய எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனத்துக்கு வாங்க.
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். போதுமா? இப்ப என்ன சொல்றாரு? இப்ப ஆண்டவர் நம்ம எல்லாருக்காக பலியானாரா? இப்ப நம்ம கிட்ட என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு கட்டளையிட்டத இப்ப நான் உங்களுக்கு செஞ்சப்பா, நீ என்ன பண்ணணும்? நீ செய்யணும். நீங்க ரொம்ப ஷார்ட்டா என்ன பண்ணிட்டீங்க? அவர் தான் பலியாயிட்டாரு. ஏங்க, அவர் தான் பலியாயிட்டாருங்க. நீங்க என்ன வந்து பலியாயிட்டா? முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் ஒண்ணும் செய்ய, இப்ப நான் ரொம்ப ஃப்ரீ அல்ல. புரியுதா நான் சொல்றது? கவனிக்கிறீங்களா? 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரைட், வெரி குட். தெளிவாகிறீங்க. சரி, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப ஆண்டவர் வந்து ஆண்டவர் பலியானார் உண்மை. ஆனால் என்னை பலியாக சொல்லி இருக்கிறாரே, என்னை பலியாக சொல்லி இருக்கிறாரே, அதுதான வசனம் சொல்லுகிறது. ஆமா தானே? அப்போ நீங்க என்ன சொல்லுகிறீங்க? நான் செய்ய மாட்டேன், நான் வேணா பாஸ்டர் வேணா தள்ளிடுவேன், பாஸ்டர் வேணா நான் தள்ளிடுறேன், நான் முடியாது. இப்ப புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப இன்னொரு விஷயத்த வாசிங்க. அதே 4வது வசனத்துக்கு வாங்க. 12 நாள், ஆதியாகமம் 12 நாள். எத்தனை வயசு? இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த முதல் வசனம் என்ன சொல்லுது? ஆமா, புறப்பட்டு போக சொன்னாரா? புறப்பட்டு போக சொன்னாரா? நீங்களே என்ன பண்ணீங்க? புறப்பட்டு வந்துட்டீங்க இல்லையா? எப்ப வந்தீங்க? ஒரு வயசு. இப்ப ஆபிரகாமுக்கு ஒரு வயசு இருக்கு. என்ன வயசுல அவன் புறப்பட்டான்? 75 வயதுல புறப்பட்டான். இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது ஆழமான சத்தியம். தயவு செய்து கவனம் சிதறக்கூடாது. என்னை மட்டும் பார்க்கணும். பொறுமையா கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்சம் இது வந்து ரொம்ப விசேஷமான காரியம், மறந்து விடாதீர்கள். ரைட்டா? இப்ப ஆபிரகாமை 75 வயதுல புறப்பட்டு போக சொன்னார். அவனும் புறப்பட்டு போனான். எப்படி புறப்பட்டு போனான்? வெரி குட். இதுதான் கரெக்ட். நீ தாமா கரெக்ட். புரிஞ்சு கொள்ளுங்க. இப்படிதான் ஷார்ப்பா இருக்கணும். இப்படிதான் ஷார்ப்பா இருக்கணும். இப்படிதான் நான் கேள்வி கேட்பேன். இப்படிதான் நீங்க பதில் சொல்லணும். எப்படி புறப்பட்டு போனான்? இப்ப நீங்க எப்படி வந்தீங்க? கர்த்தர் சொன்னபடி வந்தீங்களா? வந்தீங்க. ஆனா அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? சொல்லு. தப்பு வரணும். இப்பதான் நம்ம அந்த இடத்துல வந்தோம். அந்த பாயிண்ட் வந்துட்டு தான் இங்க வந்தேன். என்ன பண்ணிருக்கணும்? மறுபடியும் 12வது வசனம் 22:12 வாசிங்க. கடைசி பகுதி. வாசிமா. புத்திரன் என்றும் ஒப்பு கொடுத்தபடியால் இததான் கேட்டேன். கரெக்டா? கரெக்டா? இப்போ இந்த வார்த்தையை ஆண்டவர் எப்ப சொல்லி இருக்கணும்? ஐயோ, எப்ப சொல்லி இருக்கணும்? அவன் புறப்பட்டு போகுது. எப்படி புறப்பட்டான்? ஆண்டவர் சொன்ன மாதிரி தானே போனா. ஆண்டவர் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நல்லா கவனிக்கணும். இப்படிதான் புரிஞ்சு கொள்ளணும். நாம் வந்து மேலோட்டமா பார்க்க கூடாதுங்க. நீங்க இன்னும் மாற்றங்கள் வரணும். இன்னும் இது பத்தாது. நான் எதுக்கு வந்த உடனே ஒரு முக்கியமான காரியத்தை சொன்னேன். நாம எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறோம் என்று சொல்லிட்டு தான் நான் செய்தி ஆரம்பிச்சேன். அப்ப நாம் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு நான் எப்படி மாறணும்னா, இன்னும் தெளிவா மாறணும், இன்னும் ஷார்ப்பா மாறணும், இன்னும் உஷாரா, இன்னும் பலமா, இன்னும் வல்லமையா, இன்னும் தேவனுக்கு மகிமையாய் நான் என்ன பண்ணணும்? எழும்பணும். நான் வந்து 4 பேர் மாதிரி இருக்க கூடாது. நான் அப்படி இருக்கணும். விசேஷித்த மகனாக கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற
ஒரு வல்லமையுள்ள பிள்ளைகளாக நான் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சுக் கொள்ளுங்க. ஆண்டவர் ஆபிரகாமை சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். உடனே கீழ்ப்படிந்து அவன் அப்படியே புறப்பட்டு போனான். ஆனால் அப்பொழுது ஆண்டவர் சொல்லவில்லை. எப்பொழுது சொல்லுகிறார்? எப்படி பயந்தான்? நீங்க என்ன சொல்லுங்கிறீங்க இப்போ? பத்தியா, நீங்க என்ன சொல்லுங்கிறீங்க இப்போ? புரியுதா? இப்ப நான் சொன்னா நான் செய்ய மாட்டேங்க, நான் சொல்றவா இல்லையா? நீ நினைச்சிருக்கிறது சாதாரணம், நான் நினைச்சிருக்கிறோம் சாதாரணங்க. இது அப்படித்தான் நாம அப்படித்தான் சொல்லுவோம். நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஆண்டவர் சொல்லுவாரு, நான் அதெல்லாம் கேட்க முடியாது. எனக்கு டைம் இருந்தா சாட்சிக்கு வருவேன் நான், இல்லையா? எனக்கு வாய்ப்பு இருந்தா வருவேன். இப்ப நீங்க பாருங்க, நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, கரெக்டா? நிறைய பெண்கள் இருக்கிறாங்க இந்த ஊர்ல. ஆண்களுக்கு குறைச்சலா? சபைக்கு குறைச்சல். புரியுதா? புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப யாருடைய தவறு இது? யாருடைய தவறு? யாருடைய தவறு? ஆண்டவருடைய தவறா? நீங்க அதுக்கு என்னவோ சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? ஆண்கள் தவறு இல்லையே, பெண்களுடைய தவறு. இங்க உட்கார்ந்துக்கிறது யாரு? பெண்களா ஆண்களா? பெண்கள். அது உங்களுடைய தவறு. நீங்க தான் அவரை கூட்டிட்டு வந்திருக்கணும். நீங்க வந்துட்டீங்கல்ல, நீங்க அடுத்தது என்ன பண்ணிருக்கணும்? அவரை கூட்டிட்டு வந்திருக்கணும். நீங்களே என்ன பண்றீங்க? நீ போய் கறி வாங்கிட்டு வந்துரு. கறியே வாங்க. சரி சரி, புரிந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நாம் இப்ப அப்படி செஞ்சாதான் ஆண்டவர் என்ன சொல்வாரு? ஆண்டவர் என்ன சொல்வாரு? ஐயோ, என்னமா ஒரு கண்டினியூட்டியே வர மாட்டேங்குது. ஏமா இவ்வளவு தெளிவா சொல்லிட்டு வரேன், இவ்வளவு புரியும்படி சொல்லிட்டு வரேன். பயப்படுகிறவன் என்று எப்போ நாம குடும்பமா இங்க வந்திருந்தா, குடும்பமா வந்திருந்தா என்ன சொல்வாரு? அதத்தான் புரிஞ்சு கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, அவர் சொல்படி நடக்கணும். அவர் என்ன குதினா குதிச்சிடணும். எங்க குதிக்க சொன்னோம்? எங்க குதிச்சா? எங்க சொல்றான்? கிணத்துக்கிட்ட போய் குதினா என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேர் குதிப்பீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஏன் மறுபடியும் கை ஏன் இப்படி கை காட்டி இறக்கிற உடனே வேகமா? நீ குதிப்பியம்மா, நீ குதிப்பியாமா? இங்கம்மா என்ன பாருமா, நீ குதிப்பியா? நீச்சல் தெரியுமா உனக்கு? சரி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு விசேஷத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இது ரொம்ப விசேஷமானது. அவர் எப்ப சொன்னார் தெரியுமா? அதையும் நம்ம கவனிக்கணும். இவர் எப்ப புறப்பட்டாரு? ஆண்டவர் எப்போ புறப்பட சொன்னாரு? ஆபிரகாமு 75. ஈசாக்கு எப்போ பிறந்தாங்க? ஆபிரகாமுக்கு 100 வயசுல. ரைட்டா? கணக்கு புரிஞ்சுக்கொள்ளுங்க. 75ல இருந்து 100 எத்தனை விஷயம் வித்தியாசம்? வருஷம் 25 வருஷம் வித்தியாசம். இப்ப ஆண்டவர் எப்ப ஆபிரகாம ஈசாக்க பலியிட சொல்றாரு? 15 25 எவ்வளோ? முடிவு பண்ணிட்டீங்களா? ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? வந்துட்டீங்க. அப்போ 40 வருடம் அவன் என்ன பண்றான்? ஆண்டவரோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறான். எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறான்? அவர் சொல்படி கீழ்ப்படுகிறான். அவர் என்ன சொல்றாரோ அவர் வழியில இடது வலது விலகாம அவர் சொல்கிறபடியெல்லாம் நடந்து 40வது வயது வருகிறது, 40 வருடம் ஆகிறது. அப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை வைக்கிறார். என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ணு, உன் மகனை கொண்டு போய் பலியிடு. அது ஒரு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பாக்குறாரு. அப்போ உடனே இவன் அதை எந்த மறுப்பும் சொல்லல, எந்த மறுப்பும் சொல்லவே இல்லை. அவன் போய் பலியிடுகிறான். ஆனா பலியிட்டானா? இல்ல. கைய ஓங்குறான், வெட்டு வந்து. அவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிறாரு. அவ்வளவு நேரம் பலிப்பீடம் கட்டுறான், கட்டைய வைக்கிறான், பையன் கைய கட்டி கடத்துறான்,
கத்திய கையில எடுத்து ஓங்குகிறான் வெட்டுவதற்கு. ஒரு நிமிஷம் ஒரே அப்படின்னா வெட்டிட்டு இருக்கணும். அப்போ நிறுத்து, உன் பிள்ளையாண்டாலும் என்ன பண்ணாத, கையை போடாது. புரியுதுங்களா? அப்போ இதுதான் ஆண்டவரோடு கூட வாழ்கிற அனுபவம். நான் சொல்றது புரியுதா? இதுதான் ஆண்டவரோடு கூட வாழ்கிறதற்கான அனுபவம். இந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தருணம் இது. ரைட்டா? சீர்தூக்கி பார்க்கணும். இன்னும் நான் என்ன பண்ணுவேன், முடியாதுங்க, அதெல்லாம் முடியாதுங்க, நான் முடிஞ்சா வருவேன், என்ன பார்க்கலாம், எனக்கு சௌகரியப்பட்டா வருவேன், சௌகரியப்படலன்னா வரமாட்டேன். ரைட்டா? வாசிங்க 25:7. ஆதியாகமம் 25:7. ஆமா, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. 70 வயதுல ஆண்டவர் சந்திச்சாரா? அன்னையிலிருந்து அவன் மரிக்கும் தருவாய் வரைக்கும் எப்படி இருந்தானா? ஆண்டவருக்கு உண்மையும் பயந்து கீழ்ப்படிந்து அவன் வாழ்ந்தான். இதுதான் வேதம் நமக்கு கொடுக்கிற சான்று. இப்போ புரிஞ்சு கொள்ள வேண்டிய விசேஷம் என்ன தெரியுமா? நாமளும் அப்படி வாழணும். ரைட்டா? இதுவரை போட்டோம், இதுவரை போனது ஒன்னும் பிரச்சனை இல்லை. இனி அடுத்த நொடி முதல் என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஆமா, புரிஞ்சு கொள்ளுங்க. அதற்காகத்தான் இப்ப எங்க நான் உங்களை கொண்டு வரேன்னா, ஆண்டவரை நாம் பரிசுத்தர்னு சொல்றோமா? அவர் எப்படி பரிசுத்தர்னு என்று நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். முதல்ல என்ன பார்த்தோம்? தாழ்மை. இரண்டாவது என்ன பார்த்தோம்? ஞானம். அவர் எப்படிப்பட்ட ஞானம் தெரியுமா? 12 வயதுல அவர் என்னன்னு போய் கேட்கிறாரு. 46வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 2:46. வினவம்னா என்ன பொருள்? கொஸ்டின் கேட்கிறாரு. யார கேட்கிறாரு? போதகர்களை. இப்ப வேதத்தை கரைச்சி குடிச்சு அனுபவம் மிக்க ஒரு போதகர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? அவர்களை யார் கேட்கிறாரு? என்ன வயசுல கேட்கிறாரு? 12 வயதுல. அப்போ 12 வயசுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிருக்கணும்? வேதத்தை அறிந்திருக்க வேண்டும். அப்போ புரிஞ்சு கொள்ளுங்க, அவர் எப்படி ஞானவான் என்று சொன்னால், அவர் வேதத்தை அறிந்தவராக இருந்தார். கேள்வி கேட்க அப்பதான் கேள்வி கேட்க முடியும். தெரியாம சும்மா இஷ்டத்துக்கு கேள்வி கேட்க முடியுமா? இல்ல. அதுக்கு ஒரு ஞானம் வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு தெளிவு வேணும். இது சரியா தவறான்னு தெரிஞ்சுதான் கேள்வி கேட்க முடியும். அப்போ அவர் அதை அறிந்திருந்தார். புரிந்து கொள்ளுங்க, ஒரு உண்மையை சொல்லுகிறேன். இஸ்ரவேலர்களுக்குள்ள இன்றும் நடக்கிறது. என்ன நடக்குது அப்படின்னா, 6 வயதுல இருந்து, இப்ப குழந்தை பிறந்ததுல இருந்து 5 வயது வரையிலும் யாருடைய பராமரிப்புல பிள்ளைகள் வளரும் தெரியுமா? வெரி குட். 6 வயதுல இருந்து 12 வயது வரையும் யாருடைய பராமரிப்புல பிள்ளை வளரும் தெரியுமா? தந்தையினுடைய பராமரிப்புல. இப்ப 5 பிறந்ததுல இருந்து 5 வயது வரை தாய் வளர்ப்புல வளருது இல்லையா? அப்ப தாய் என்ன சொல்லி கொடுப்பாள் தெரியுமா? உறவுகளை சொல்லி கொடுப்பாள். புரியுதா நான் சொல்றது? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் அந்த வழக்கத்தை மீறிட்டோம், விட்டுட்டோம். ரைட்டா? உறவு சொல்லி கொடுப்பாங்களாம், ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பாங்களாம். எதை சொல்லி கொடுப்பாங்க? ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அம்மாவுக்கு மகன் இங்க உட்கார்ந்து இருக்கிறார், கரெக்டாமா? எத்தனை பிள்ளைங்கம்மா உங்களுக்கு? 2 பிள்ளைங்க. இவர் யாரு? 2வது பையன். முத பையன் எங்க? கல்யாணம் ஆயிடுச்சு. வெரி குட், ஓகே. இவர் ஒரு பையன். சரி, இவர் யார் தெரியுமா உங்களுக்கு? வாசிங்க. ஆதியாகமம் யாத்ராகமம் 22:29 வாசிங்க. நீங்க தான் வாசிங்க. வாசிக்க தெரியாது. சரி வாசி. நீ தம்பி நீ வாசிமா. 29 முதல் கவனிமா. பழுக்கும் பழத்தையும் வடியும் ரசத்தையும்
காணிக்கையாக செலுத்த. இப்ப இது எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு பொதுவான வழக்கம். இப்ப முதல்ல பழுக்கிற பழத்தை என்ன பண்ணுவோம், நம்ம காணிக்க கொடுக்கணும், நமக்கு தெரியுமா? அததான் ஆண்டவர் சொல்றாரு, முதல் பழுக்கும் பழத்தையும் வடியும் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். அது ஒரு விஷயமா சொல்றாரு, உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்றார். அடுத்த வசனத்தை வாசி. அடுத்தது, உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. இப்ப சொல்லுங்கம்மா, உங்களுக்கு 2 பிள்ளைங்க இல்லையா? கரெக்டா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். யாரு முதல் குழந்தை? யார கொடுக்கணும்? பொண்ணு. வெரி குட்டா, கரெக்டா? மறுபடியும் வாசிங்க வாசனத்தை. உன் குமாரரில் முதற் பேரானவனை. இப்ப சொல்லுமா, என்ன சொல்றாரு? முதல்ல நீ என்ன சொன்ன? இப்ப என்ன இப்ப பொண்ணுன்றீங்க பையன்றீங்க, என்ன அர்த்தத்துல சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? வெரி குட். புரியுதா? கரெக்டாமா? இப்ப யார கொடுக்கணும்? நீங்க இவனை தான் கொடுக்கணும். இப்ப இவன் உங்களுக்கு யாரு? ஆசீர்வாதம். ரைட்டா? ஸ்டீஃபன் தானே பேரு? ஸ்டீஃபன் உங்களுக்கு என்ன? ஆசீர்வாதம். சார், இப்ப ஆசீர்வாதமான ஒரு பையனை நீங்க எப்படி வளர்க்குறீங்க? கர்த்தருக்கும் வளர்க்குறீங்க. கரெக்டா? வளர்க்குறீங்க. சரி, நீ வாசிக்க தெரியுமாமா? உனக்கு வாசிக்க தெரியுமா? வாசிமா. எசேக்கியேல் 44 20. வாசிமா. ஸ்டீஃபன் என்ன பண்றாரு இப்போ? சண்டை போட்டு என்னமா பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்னு கேக்குற? ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப நாம வசனம் என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அப்ப அந்த காரியத்தை என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். நான் சொல்றேன், அவன் கேட்கலையா அப்படின்னு நான் சாக்கு போக்கு சொல்லிட்டு போனா, சாக்கு போக்கு சொன்னா வந்து போறான். சொல்லுமா, போதுமா? அப்ப சொல்லிட்டு அவங்க உட்காந்துக்கிறாரு அவரு. சரியா? போன வாரம் சொன்னாரு, சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கணும் அவரு? ஆமா, எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது, சொல்லிட்டேன். அந்தமானுக்கு நான் போயிருந்தேன். ரைட்டா? ஆனா டைம் ஆயிடும் போல இருக்குது எனக்கு. அவன்கிட்ட பரவாயில்லையா? சூப்பருங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க. ரைட்டா? ரொம்ப உண்மையிலே சொல்றேன், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. மனசார சொல்றேன், கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நீங்க பயப்படாதீங்க. ஒரு குளிர்ந்த காற்றை வீச செய்வார். ஒரு குளிர்ந்த அனுபவத்துல நீங்க கேட்பீங்க, அதை செய்வார். நிச்சயமா நம்புங்க, அது நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அந்தமான் போயிருந்தேன். அந்தமான் போனா அதுல ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆண்டவர் என்ன போக சொன்னாரு, தடைகள் வந்தது. அதை மீறி கடைசியில அதெல்லாம் போனா ரொம்ப டைம் ஆயிடும். அதனால ஷார்ட்டா முக்கியமான பாயிண்ட் இன்னொரு நாளைக்கு அதை இன்னும் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். அப்ப நான் போவனா போக மாட்டேனா இருந்த சமயத்துல ஒருத்தர் மூலமா நான் போய், நான் யாரு என்ன வேண்டான்னு சொல்றாரோ அவரே என்ன கூப்பிடுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்து, இப்ப அவருடைய ஆலயத்துல போய் நான் உட்கார்றேன். அந்த ஆலயத்துல உட்கார்ந்தோடனே அவர் சொல்றாரு, மெசேஜுக்கு எனக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க, நான் மெசேஜ் எடுக்க போறேன், ஆனா காலியா இருக்கு, முதல்ல சீக்கிரமா போயிட்டோம். போனா அவங்க பிள்ளைங்க உட்காந்துக்கிறாங்க, 3 பிள்ளைங்க. ரைட்டா? ஒரு பையன், பெரியவன் பையன், 2வது பையன், 3வது பொண்ணு, 12வது படிக்கிற பையன், 11வது படிக்கிற பையன், 10வது படிக்கிற பொண்ணு. இதான் அவங்களுடைய வயசு. அப்ப உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் பாக்குறேன், அவங்க உடனே என் முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. உன் பையன் என்னன்னு கேட்க, எனக்கு தெரியாது அவங்க பையன்னு சரியா இல்ல. பாஸ்டர் வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ வேலையா போனாரு. அவனை தட்டி, நீ யாருப்பா, நீ எங்க இருக்கிற? அவங்க தான் சொன்னா, நான் பாஸ்டரோட பசங்க. நீ நானும் பாஸ்டர். 3 பேரா? ரைட்டு. உன் பேர் என்ன? உன் பேர் என்னன்னு கேட்டேன்.
அவனுக்கு முன்னாடி அவன் ரெண்டாவது பையன் உட்காந்துக்கிறான், அவன் பேர் என்ன? அப்ப இந்த பாப்பா சொல்லுது அவன் பேரு. ஏன் அவன் சொல்ல மாட்டானா அப்படின்னு கேட்டேன். அவன் பேச மாட்டான் அப்படின்னு. சரி, மெசேஜ் எல்லாம் முடிஞ்சது, சாப்பிடுற நேரம் வந்தது, எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறோம். அப்ப என்ன நான் கவனிக்கிறேன் அப்படின்னா, பையன் வந்து அம்மா கிட்ட அதை போடு இதை போடு இதை போடுன்னு சொல்றான். எப்படி சொல்றான்? யார் சொல்றது? ரெண்டாவது பையன் சொல்றான். நானு பண்ணினேன், இதை கவனிச்சுக்கிறேன். நான் பேசினேன். நான் உடனே என்ன கேட்டேன், எப்படிமா செய்தினால? அந்த அம்மா உடனே கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல பல பலன்னு கண்ணீர். நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ இருக்கு அப்படின்னு. உடனே பாஸ்டர் சொல்றாரு, ஐயா நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாதுயா, எனக்காகத்தான் வந்தீங்க, நீங்க எனக்காகத்தான் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்ன கவலைப்படாதீங்க, சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்ட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சு இவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நான் பேசிக்கிறேன். அந்த பாஸ்டர் சொல்றாரு, என் பையனுங்க என் பிள்ளைகளை நான் விட்டுட்டேன். புரியுது நான் சொல்றது? 12வது படிக்கிறான், 11வது படிக்கிறான், 10வது பொண்ணு. என் பிள்ளைகளை நான் என்ன பண்ணிட்டேன்? விட்டுட்டேன். என் கண்ட்ரோல்ல இல்ல, அவங்க என் கை மீறி போயிட்டாங்க. என்னோட ஊழியத்துக்கு நான் வந்து ஊழியக்காரன், அந்த அனுபவம் தெரியல, நான் என்ன பண்றேன்னு தெரியல, என் சூழ்நிலை தெரியல, எதுவுமே தெரியல. அவங்க வேற சூழ்நிலையில அவங்க வேற உலகத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பல விஷயங்களை சொல்லி எல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. நான் இந்த பாயிண்டையும் சொன்னேன், இந்த பாயிண்ட். அப்போ நானும் சொன்னேயா, கேட்க மாட்டேன்றாயா, அப்படி இப்படின்னு சொல்றான். இப்போ எல்லாம் நாங்க என்ன பண்ணோம், உட்காந்து இப்போ அவங்களுக்கு தெலுங்கு தான் தெரியும், இவருக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும். அவரே டிரான்ஸ்லேட் பண்றாரு. இப்போ யாருக்கு? பிள்ளைகளுக்கு. நான் தமிழ்ல சொல்றது அவங்க தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க புரிஞ்சுக்கிட்டு, அப்புறமா அந்த பையனை கூப்பிட்டு நான் இந்த பாயிண்ட, இந்த வசனத்தை எடுத்து நீ படி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கொடுத்ததும் நீங்க நம்ப மாட்டீங்க, அடுத்த நொடியே என்ன பண்ணான் தெரியுமா? என்கிட்ட, ஐயா எனக்கு முடி வெட்டுறதுக்கு காசு வாங்கி கொடுங்க, நான் இப்போ போய் வெட்டு வந்துடுறேன். அடுத்த நிமிஷமே உடனே அவன்கிட்ட காசை வாங்கி கொடுத்து போய் முடிய வெட்டிட்டு என்கிட்ட காட்டிட்டு தான் நான் அங்கிருந்து கிளம்புனேன். சரியா? இப்ப நாம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நான் என்ன பண்ணணும்? கண்டிப்பா செய்யணும். அதுக்கு மறு பேச்சே கிடையாது, கொஸ்டினே கிடையாது. ஏன் இது, ஏன் இப்படி? இப்ப நான் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, முதற் பையன்பா 2 பிள்ளைங்க, பெண்ணும் பையனும். முதல்ல பிறந்தது பொண்ணு, இப்ப பொண்ணு கொடுக்கலாம் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பையனை குமாரரில் முதற் பேரானவன் தான் சொல்லி இருக்கிறார். அப்ப அங்க போய் ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே ஏன் என் பொண்ணு, ஏன் என் பையன் பொண்ணு கொடுக்க கூடாதா? நீங்க என் பையனை கேக்குறீங்க? அதுக்கு வேற ரீசன் இருக்கு, ரீசன் இல்லாம இல்ல. ஆனாலும் ஆண்டவர் உன்னை சொன்னார்னா என்ன பண்ணணும்? அவ்வளவுதான், மறு பேச்சே பேசக்கூடாது. குதினா குஜுன்னும். நான் வந்து ஐயோ ஆழமா இருக்குமே, எனக்கு நீச்சல் தெரியாது, எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு ஒரு வயசுல குழந்தை இருக்கு, அதை விட்டுட்டு நான் எப்படி குதிக்கிறது? இன்னும் ஒரு 10 வயசு ஆகட்டும், ஒரு 12 வயசு ஆகட்டும், அப்புறம் குதிக்கிறேன். இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். புரியுதா? சரி, ரைட்டா? இப்ப வாங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. 12 வயசுல என்ன பண்ணார் ஆண்டவரு? ஆமா. அப்ப எப்படி இருந்தாரு? அவர் வந்து ஞானவானா. எப்படி ஞானவான்? வேதத்தை அறிந்தவராக இருந்தார். எல்லாமே அவருக்கு தெரியும். ஆகவேதான் அவர் தைரியமா பேசினார். அப்ப நாமும் நம்முடைய பிள்ளைகளையும் அப்படியாகத்தான் வளர்க்கணும். இப்ப ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா, 5ல் விளையாதது. இப்ப 12ல விளையாதது 50ல் விளையாதுன்னு சொல்லியிருக்கா? எந்த வயசு சொல்லியிருக்கு? 5 வயசு. ரைட்டா? அப்போ சின்ன வயசுலயே என்ன பண்ணிருக்கணும்? இத வந்து இன்ஜெக்ட் பண்ணிருக்கணும். எதை போது இன்ஜெக்ட் பண்ணிருக்கணும்? வசனத்தை இன்ஜெக்ட் பண்ணிருக்கணும். வசனம் இப்படி சொல்லுது, இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் பேசணும், இந்த ட்ரெஸ் தான் போகணும், இப்படிதான் நீ தலைமுடி வெட்டணும், இதுதான் உன்னுடைய வாழ்க்கை, கர்த்தர் இப்படிதான் உன்னை வழி நடத்த விரும்புகிறார் என்று எப்ப சொல்லியிருக்கணும்? சொன்னீங்களான்னு நீங்க தான் பாத்துக்கணும். சொன்னீங்க, ரைட், ஓகே, சரியா? ரைட். இப்ப வாங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு வரலாம். அடுத்த பாயிண்ட்டுக்கு வரலாம்.
ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம். ஆஹா, ஒரே நிமிஷம். சரி, 53:7 வாசிங்க. ஆமா, அப்படின்னா என்ன பொருள்? பொறுமையாயிருந்தார். ரைட்டா? எப்படி இருந்தாரு? நாமும் பொறுமையா இருக்கிறோமா? இப்படி எல்லாத்துக்கும் நான் இல்ல 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 எப்ப சொல்றோம்? இது என்ன வருஷம்? 2000 என்ன மாசம்? ஜூலை. என்ன வாரம்? 2வது வாரம். நான் இப்பதான் முன்னாடியும் சொன்னேன், இப்படியெல்லாம் அழிவு வந்துருக்குது. ஒரு பெரிய அழிவுக்குள்ள இருக்கிறோம். எந்த நேரத்துல எதுவும் நடக்கும், அந்த சூழ்நிலையில நாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற தருணத்துல நான் என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன்? எத்தனை முறை இப்ப நீங்க இல்ல இல்லன்னு சொன்னீங்க? 3வது முறையும் சொல்லிட்டீங்க. ரைட்டா? அப்போ நான் கேட்கிறேன், கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் சிந்திங்க. நான் எப்பொழுது நான் ஆண்டவருக்கு எஸ் சொல்ல போகிறேன்? இல்லையா? ஆண்டவர் பரிசுத்தர், ஆமாவா? ரைட். எப்படி பரிசுத்தர்? தாழ்மையினால் அவர் பரிசுத்தர். 2வது ஞானத்தினால் அவர் பரிசுத்தர். 3வது பொறுமையினால் பரிசுத்தர். ரைட்டா? இப்ப ஆண்டவர் என்ன பார்த்து என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்படின்னா என்ன பொருள்? இல்லம்மா, நான் என்னோட கேள்விக்கு டைரக்டா பதில் சொல்லணும். அதாவது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்னால் பரிசுத்தமா இருக்கணும். எப்படி பரிசுத்தமா இருக்கணும்? தாழ்மை. யாருக்கு? நமக்கு. நான் தாழ்மையா இருக்கணும், நான் ஞானமா இருக்கணும், நான் இப்போ நான் இந்த பாயிண்ட் உங்ககிட்ட சொல்லிருக்கிறேன். நீங்க என்ன பதில் எனக்கு திருப்பி சொல்றீங்க? இல்ல இல்ல இல்ல. அப்போ புரிந்து கொள்ளுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிக மிக அவசியம். சரியா? சரியா? சரி. இப்ப இன்னும் போகலாமா, இல்ல இதோட முடிக்கலாமா, இன்னும் அடுத்த முறை மீதியை பேசலாமா என்பதை நீங்கள் முடிவு செஞ்சு சொல்லுங்க. ஏன்னா உங்க சூழ்நிலையே எனக்கு தெரியாது. நான் உங்களை ஏதோ சொல்லி நான் கட்டுப்படுத்தி நிறுத்துறது நல்லது. ஆனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய நாள் இந்த முழு நாளும் உங்களுக்காக தான். நான் வேற எந்த கமிட்மெண்ட்டும் எனக்கு கிடையாது. ஒருவேளை நீங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு மீண்டும் வந்தாலும் பரவாயில்ல, இல்லைங்க அப்புறமா அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்க சூழ்நிலையை நானும் பார்க்கணும். நீங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்க, காலை மடக்கி உட்கார்ந்து இருக்கிறீங்க, இதெல்லாம் நான் கவனிக்கணும். ரைட்டா? நீங்க என்ன சொல்றீங்களோ அடுத்ததுக்கு நம்ம போகலாம். சரியா? அடுத்த ரைட். வெரி குட், வெரி குட், வெரி குட். ரொம்ப நல்லது. ஒன்னும் தவறில்லை. ஏன்னா உங்க சூழ்நிலையை நான் பார்க்கணும். உங்க குடும்ப சூழ்நிலை, நீங்க என்ன செய்து வச்சுட்டு வந்திருக்கீங்க, யாரு என்ன தெரியாது. அதனால எல்லாத்தையும் போட்டுட்டு இல்ல நீ கண்டிப்பா இருந்தாகணும் அப்படி எல்லாம் கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப இந்த அளவுக்கு வரைக்கும் சொல்லி இருக்கிறேன். அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் போது நான் உங்களுக்கு மீண்டும் இன்னும் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். தயவு செய்து ஓய்வு நாள் என்பது என்ன தெரியுமா?
தேவனுடைய மனமகிழ்ச்சி நாள். எப்படி மனமகிழ்ச்சி நாள்? ரைட்டா? வாசிங்க. ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமான, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உஷாராயிட்டீங்க, உஷாராயிட்டீங்க. நான் இப்ப உங்ககிட்ட உங்க வழியில வந்துட்டேன். இப்ப நான் உங்ககிட்டயே சொல்லிட்டேன், நீங்களும் இப்ப பாத்துக்கணும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது உங்க கையில தான் இருக்கு. நான் ஒண்ணும் சொல்ல. வாசிங்க மறுபடியும். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானவைகளை செய்யாமல், உன் சொந்த பேச்சை பேசாமல், ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்றும் மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ண வேண்டும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. இதுல காம்ப்ரமைஸ் கிடையவே கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன், கர்த்தர் சொன்னதுதான். அவர்கிட்ட போய் எனக்கு வீடு இருக்கா, எனக்கு வீடு இல்லையா, அவர்கிட்ட கேட்க முடியாது. நான் வீட்டுல வீட்டுக்காருக்கு சமைச்சு போடணுமா இல்லையா, நான் துணி துவைக்கணுமா இல்லையா, வாரத்துல இன்னைக்குதான் எனக்கு லீவு, மத்த நாள்லாம் வேலை செய்யறேன். ரைட்டா? அப்படி நான் என்ன பண்ண முடியாது, சொல்லலாமா சொல்ல முடியாதா? ஆனா நாம என்ன பண்றோம்? இப்போ ஆண்டவருக்கு விரோதமா செய்யறோமா இல்ல ஆண்டவருக்கு பிரியமா செய்யறோமா? எவ்வளவு நாளைக்கு விரோதமா செஞ்சுன்னு இருக்க போறீங்க? ரைட்டா? ரைட்டா? இப்ப யாத்திராகமும் 28 வாசிங்க. யாத்திராகமும் 28. போதுமா? அங்கேயும் பரிசுத்தான் சொல்றாரு. அப்ப பரிசுத்தம்னா என்ன? கீழ்ப்படிதல், பொறுமை, இல்லையா? அதுதான் அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா 58:13, இல்லையா? ஓய்வு நாள்ல உன் சொந்த பேச்சை நீ பேசக்கூடாது, உனக்கு இஷ்டமானதை நீ செய்யக்கூடாது. ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த நாள்ல தான் கல்யாணம், அந்த நாள் தான் காது குத்து, அந்த நாள்ல தான் எல்லா காரியத்தையும் நாம செய்யறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? வாசிங்க 20:10. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும், புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நாம ஆண்டவரின் வார்த்தையின்படிதான் நாம் வாழணும். வார்த்தை எது? வசனம். இந்த வசனம் தான் எனக்கு கைட்லைன், ரூல் புக்கு தான். இதுக்கு விரோதமா நான் இன்னும் எதையுமே பண்ண முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட் இல்ல ஆண்டவரே, இதுக்கு ஆல்டர்னேட் இது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அப்ப இதுல என்ன இருக்கோ அதுதான். இதுக்கு பேர் தான் சத்தியம். இதுதான் கடைசி வரை பேசும். நீங்க இன்ஜினியரிங், டாக்டரேட், இன்னும் பல எம்ஃபில், பிஹெச்டி, எம்எஸ்சி, அப்புறம் எம்பிஏ, இப்படி பல இருக்கு இல்லையா? இது எந்த பாடமும் கடைசி வரை வரவே வராது. எது வரும்? இது வரும். இதுதான் பரலோகத்தை திறக்கிற திறவுகோல். அப்போ இதுலதான் நான் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இதைதான் இந்த வாழ்வில, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வில நான் இதை பண்ணிக்கணும், அபியாசம் பண்ணி அதை நான் பழகி கொள்ள வேண்டும். இந்த பழக்கம் தான் ஆண்டவர் பரலோகத்துல கொண்டு போய் என்ன விட்டா நான் ஈஸியா அதுல வாழ முடியும். ரைட்டா? இப்ப இங்க பழகினா தான் அங்க போய் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். ஆனா நான் இங்க பழகலைன்னா அங்க போனா என்ன திக்கு தெரியாம நான் நிற்பேன். ரைட்டா? அப்போ ஈஸியா நீ இங்க வர வேண்டிய ஆள் கிடையாது. கரெக்டா? சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? மத்தவங்க பார்ப்பாங்க, இன்னும் நீ என்ன வித்தியாசமா இருக்கிற, நாங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கோம், நீ வேற மாதிரி இருக்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க, இதை நான் என்ன பண்ணணும்? அபியாசம் பண்ண வேண்டும். இப்பொழுதே ஆரம்பிக்க வேண்டும்.
கடைசியாக ஒரு உண்மையை சொல்லிவிட்டு எழுப்போங்க. எழுந்துருங்க, எழும்பி நில்லுங்க, எழும்பி நின்று சொல்லுங்க, எழும்பி நின்று சொல்லுங்க. எத்தனை வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்கிறது? சிரிக்கிறத பார்த்தா யார் வீட்லயும் இல்லைங்க. கரெக்டா? இல்ல. இப்போ இவ்வளோ, அதாவது இன்னொரு சொல்லுவாங்களே, விடிய விடிய கதை கேட்டு, விடிய விடிய நம்ம என்ன பண்ணோம், கதையை கேட்டோம், அதுக்கு என்ன முகாந்தாரம் தெரியல அப்படிங்கிறது தான் கடைசியா கிடைக்கிற ஒரு விளக்கம். அப்ப புரிந்து கொள்ளுங்கள், நாம் இங்க வருவது எதற்காக வருகிறோம்? தேவனை தொழுது கொள்வார். தொழுது கொள்ளும் போது என்ன பண்றோம்? நாம கற்றுக்கொள்கிறோம். எதை கற்றுக்கொள்கிறோம்? பரிசுத்தமாய் இருப்பது எப்படி என்று கற்றுக்கொள்கிறோம். ரைட்டா? இப்ப நான் தான் சொன்னேன், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. அப்போ ஆண்டவரை நான் தரிசிக்க வேண்டுமானால், ஆண்டவருடைய பாதத்தண்டையிலே நான் நெருங்க வேண்டுமானால் நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமானால் என்னிடத்திலே ஒழுக்கம் காணப்பட வேண்டும். ஒழுக்கம் காணப்பட வேண்டுமானால் எனக்குள் சத்தியம் இருக்க வேண்டும். சத்தியம் இருந்தால் நான் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே, தயவு செய்து உங்களிடத்துல அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன், இனி ஒரு நிமிடம் கூட நீங்கள் வீணடித்து விடக்கூடாது. நான் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மனசுல இருங்க, பதிய வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் இதய பலகையில எழுதி கொள்ளுங்கள். இனி ஒரு நிமிடமும் மிக மிக ஆபத்து. அந்த ஒவ்வொரு நிமிடத்துல நான் என்ன பண்ணோம், இப்ப நீங்க அதாவது இப்ப சமீபத்துல எல்லாம் ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தினா, ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை 1 மணி நேரத்துல பெஞ்சிச்சு. கேள்விப்பட்டீங்களா? இப்ப நான் எப்படி பண்ணணும்னா, இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பரவாயில்ல நான் என்ன பண்ணணும், விட்டுருமா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் 1 வருஷத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியதை 1 நிமிடத்துல கற்றுக்கொள்ள நான் பிரயாசம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப எங்களுக்கு நீங்க தான் வேலை கொடுக்கணும். ரைட்டா? எங்களை நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ரைட்? நான் ஆண்டவர் கணக்கு கொடுத்துருவேன். இன்னைக்கு எங்க போனேன், ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். நான் எங்க போனேன், எப்படியெல்லாம் வந்து சேர்ந்தேன், எப்படியெல்லாம் உங்களோடு கூட பேசினேன் என்பதை அவர் கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க மல்கியா 3:16. ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். ஆமா. அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அந்த ஞாபக புஸ்தகத்துல நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும். கரெக்டா? உண்மையா இல்லையா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நான் பேசின எல்லா காரியத்தையும் தயவு செய்து அபியாசம் பண்ணுங்க. எதையெல்லாம் பேசினேன், ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் வரலாம், கண்டிப்பா வரலாம். அதை குறிச்சு வச்சு கொள்ளுங்க, கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. ஆனால் விதண்டாவாதத்தை விட்டு விடுங்கள். ரைட்டா? புரிந்து கொள்ளுங்கள். வசனம் என்ன சொல்லுதோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இல்லைங்க, அவர் இப்படி சொன்னாரு, அது அப்படி சொல்லி இருக்கேன், அது ஏன் இப்படி இருக்க கூடாது, அதுக்கெல்லாம் இடமே கிடையவே கிடையாது. ரைட்டா? தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க. இவ்வளவு நேரம் பல விஷயங்களை உங்களோடு கூட ஆண்டவர் பேசி இருக்கிறார், பல உண்மைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். நான் ஒன்றை நினைத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் வேறொன்றை சொல்லி கொண்டிருக்கிறார். அதற்கான விளக்கம் இதுதான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே ஆண்டவரே, என்னோடு கூட பேசினீங்கப்பா, இவ்வளவு நாட்கள், இவ்வளவு காலம் நான் நிறைய காரியங்களை நான் வீணடித்துட்டேன், என்னுடைய வாழ்நாளை நான் வீணடித்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தாவே, இந்த நாளில் எனக்கு கிருபை பாராட்டினீர்.
ஆண்டவரே, நான் ஒருவேளை இன்னைக்கும் நான் தவறி இருக்கக்கூடும், ஆனால் நீர் ஏனோ என்னை ஆண்டவரே இந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை கேட்க எனக்கு கிருபை பாராட்டினீர். உம்முடைய சத்தியத்தை கேட்கும்படி ஆண்டவரே என்னுடைய செவிகளை திறக்க செய்தீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எனக்குள் வந்ததப்பா. இந்த வார்த்தைகள் எனக்காகவே வெளிப்பட்டது ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய கட்டளையின்படி, உம்முடைய பிரமாணங்களின்படி, உம்முடைய நீதி நியமங்களின்படி நடப்பதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க கர்த்தாவே சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றுங்க அப்பா. அப்பா, எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா அந்தகார சக்திகளை ஆண்டவரே நீர் மடங்கடிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை நான் உண்மையோடும் உத்தமத்தோடும் தொழுது கொள்ள நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். உம்மை உயர்த்தி பிடிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. நிறைய தடைகளின் வாழ்க்கையில வருகிறது ஆண்டவரே. ஜெபிப்பதற்கு தடை வருகிறது. உம்முடைய வேதத்தை வாசிப்பதற்கு தடை வருகிறது. எனக்கு விரோதமா எனக்கு என்னுடைய கணவர் எழும்புகிறார், அல்லது என்னுடைய மனைவி எழும்புகிறார், என்னுடைய பிள்ளைகள் எழும்புகிறார்கள், என்னுடைய உறவுகள் எழும்புகிறார்கள், எனக்கு விரோதமா என்னுடைய அயலகத்தார் எழும்புகிறார்கள். எனக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது ஆண்டவரே. தயவு செய்து ஒரு அற்புதத்தை செய்யுங்க. எங்களை சுற்றி வேலி அடையுங்க என்று சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருக்கரத்தான் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வானைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணங்கிடுமே. உம் வசனம் தியானிக்கையும் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அல்லேலூயா.